So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2022ல வெளியான The Ancient City of the Ghost Blowing Lantern அப்படின்னு தரமான ஃபேண்டசி அட்வென்ச்சர் கதையை பத்தி பார்க்க போறோம். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குழு ஜின்சு ராணின்னு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராணியோட கல்லறையை தேடி கிளம்புறாங்க. பட் நினைக்கிறத விட அந்த கல்லறைக்கு போற வழி ஃபுல்லாவே எக்கச்சக்கமான ஆபத்துகள் இருக்கு. அது எல்லாத்தையும் கடந்து நம்ம ஆளுங்க ஒரு வழியா அந்த ராணியோட கல்லறையை கண்டுபிடிச்சாங்களா? இதுக்கடையில அங்க எங்கன்னு வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இது எல்லாம் தான் இந்த படத்தோட முழு கதையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம அந்த போட்டி வைக்கிறோம், 5 பேருக்கு gift கொடுக்கறோம்னு சொன்னோம் இல்லையா? அது கரெக்டா சண்டே அன்னைக்கு யாரெல்லாம் வீடியோவுக்கு ரெகுலரா கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களோ, கூடவே லைக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கிஃப்ட்டை கொடுக்க போறோம். ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்ல என்ன gift கொடுக்கலாம்னு கேட்டப்ப மொபைல் ரீசார்ஜ் தான் அதிக பேர் சொல்லிருக்கீங்க. சோ உங்க விருப்பப்படியே அந்த 5 பேருக்கும் மொபைல் ரீசார்ஜ் பண்ண போறேன். ஆக்சுவலா இது நம்ம சேனல்ல வைக்க போற பெரிய கேமுக்கான சின்ன அடித்தளம் மட்டும் தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பேருக்கு மொபைல் ரீசார்ஜ் கொடுக்கப்படும் இல்லையா? அதே மாதிரியே அடுத்து வைக்க போற கேம்ல உதாரணத்துக்கு இப்போ ஒரு 300க்கு ரீசார்ஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அடுத்து வரும்போது அது 700, 1000, 2000 போயிட்டே இருக்கும். ஆக்சுவலா ரீசார்ஜ் கிடையாது, ஒவ்வொரு கேமுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் தான் அப்படி சொன்னேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டேங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ பேசுற மாதிரியான வாய்ஸ் கேக்குது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜின்சுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராணி வாழ்ந்தாங்களா. அவங்களுக்கு கீழே வாழ்ந்த அடிமைகள்ல ஒரு சில பேரு மந்திர தந்திரங்கள்ல கைதேர்ந்த ஆளு. இதுக்கு முன்னாடியே எங்கள மாதிரி நிறைய தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க இந்த ஜின்சியோ ராணியோட கல்லறையை தேடி வந்தாங்க. ஆனா அவங்க யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா உள்ள வர பாதை ஃபுல்லாவே எக்கச்சக்கமான பொறிகள் வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஏற்கனவே எக்கச்சக்கமான தடைகளை தாண்டிட்டோம். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸும் கட்டாக ஒரு பிரிட்ஜுக்கு மேல ஹீரோவும் அவனோட டீமும் கையில தீப்பந்தங்களோட வேக வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. வழியில ஒரு மிகப்பெரிய கதவு தொப்பி போட்டிருக்கான் இல்லையா? இவன் தான் ஹீரோவோட நெருங்கிய நண்பன். மச்சான், பள்ளத்தாக்குல சபிக்கப்பட்ட நாக மனிதர்கள் இருக்காங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க இவங்களை பாத்துக்கிறோம், நீ அதுக்குள்ள அங்க இருக்க கதவை திறக்கிறதுக்கான வழியை பாரு. சரின்னு ஹீரோவும் கதவுக்கு பக்கத்துல வரும்போது கள்ள சாவியை போட்டு திறக்கலான்னு பார்த்தா கூட கதவுல எந்த துளைகளும் இல்ல. அப்பதான் தரையை கவனிக்கும் போது முக்கோண வடிவத்துல வித்தியாசமான கல் அச்சுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. உடனே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி 3 மூலைகள்ல இருக்க அச்சுகளையுமே ஒவ்வொரு பக்கமா திருப்புவாங்க. இதே டைம்ல பிரிட்ஜோட அடிப்பக்கத்துல இருந்து அந்த நாக மனிதர்களை பத்தி சொன்னோம் இல்லையா? அந்த பயப்புலிங்க திடீர்னு கண்ண முழிச்சு வெறிப்புச்ச மாதிரி நம்மளுங்களையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொப்பிக்காரனும் டீமும் துப்பாக்கியை பயன்படுத்தியும் மிகப்பெரிய வாள்களை பயன்படுத்தியும் அந்த அரக்கர்களை சமாளிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுலயே 1-2 பேர் இறந்து போடுவாங்க. டே மச்சான், இதுக்கு மேல முடியாதுடா, கதவை தர. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அச்சுக்களை சரியா திருப்பி அங்க இருக்க கதவை திறந்து விட்டுட்டான். முதல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாப்பா அந்த பக்கத்துக்கு அனுப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் தனியால ஹீரோ அந்த நாக மனிதர்கள் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். நிலைமை கைமீறி போயிடுச்சுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தொப்பிக்காரன் கரெக்டா கதவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க சங்கிலியை பார்த்து சுடுவான். கொஞ்சம் கொஞ்சமா கதவு கீழே இறங்கிட்டு இருக்கு. நம்மால் கிட்ட வேற தோட்டாவும் காலி, ஆயுதங்களும் இல்ல. சோ வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு கதவு மூடுறதுக்குள்ள நூல் இலையில கதவோட கேப்புக்குள்ள பூந்து பாதுகாப்பா எஸ்கேப் ஆயிட்டான். மச்சான், இந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு, சபிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். ஆனா திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இந்த கதவு வெளியில போறதுக்கானது கிடையாது, இன்னொரு வித்தியாசமான அறைக்கு கொண்டு வந்திருக்கு. வழியில வேற எக்கச்சக்கமான எலும்பு கூடுகள் இருக்கு. சந்தேகத்துல அது என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஜின்சுன்னு சொல்லப்படக்கூடிய ராணியை பத்தி சொன்னோம் இல்லையா? அவங்களுக்கு கீழே ஐன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில அடிமைகள் வாழ்ந்தாங்களா. அவங்க முதுகலை எல்லாத்திலுமே கண் வடிவத்திலேயே ஒரு அடையாளம் இருக்கும். ஆக்சுவலா இது பிறப்பாலேயே உருவானது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கே தெரிய வருது இவங்க யாருமே சாதாரணமா இறந்து போகல. ஏதோ ஒரு மிகப்பெரிய யாகத்தை பண்ணி தீராத வழியால சித்திரவதைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. மச்சான், அப்படி என்ன சித்திரவதையா இருக்குன்னு கேட்கும்போது கொஞ்சம் முன்னாடி பாரு, உன் கேள்விக்கான பதில் தோ அங்க இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கோபுரம் தெரியுது. உடனே டீம்ல இருக்க இன்னொருத்துக்கு கைகாலாம் நடுங்க ஆரம்பிக்குது. எப்பாடே, இது என்னன்னு தெரியுதா? ஜிங்சு ராணிக்கு கீழே எக்கச்சக்கமான அடிமைகள் வாழ்ந்தாங்க. அதுல மந்திரவாதிகளும் ஒருத்தர் தான். ஜிங்சு ராணியோட கல்லறையை பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஒரு கொடூரமான பேய் கோயிலை கட்டினாங்க. அப்பேற்பட்ட கோயில் தான் இது. இந்த கல்லறையோட பாதுகாவல எந்த ஒரு மனுஷன் இந்த கோஸ்ட் டவரை நேருக்கு நேரா பாக்குறானோ அவனால மரணத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. அதுக்கான அடையாளம் தோ சுத்தி இருக்க கற்கள் எல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்கு. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், முட்டாள்தனமா பேசாத, அந்த காலத்துல ஏதாவது எரிக்கல் கீழே விழுந்திருக்கும், அதை பயன்படுத்தி இந்த கோபுரத்தை கட்டிருப்பாங்க. அதனாலதான் புவியீர்ப்பு மாற்றத்தால காந்த புலத்துல பிரச்சனை ஏற்பட்டு இந்த மாதிரி பாறைகள் எல்லாம் காத்துல மதந்துட்டு இருக்கு. சடனா என்னாச்சுன்னு தெரியல, கோபுரத்துல இருந்து ஒரு வித்தியாசமான அழுகை குரல் கேக்குது. மின்மினி பூச்சிகள் மாதிரி லட்சக்கணக்கான எண்ணிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுங்களை பார்த்து பறந்து வந்துட்டு இருக்கு. ஹீரோ அதை கையில பிடிக்கலாமேன்னு பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே டீம்ல இருந்த டக்லஸ்னு ஒருத்தன் அந்த பூச்சியை டபக்குன்னு பிடிச்சிட்டான். ஏப்பா, இந்த தம்மத்தொண்டு பூச்சியை பார்த்தா நம்ம எல்லாம் பயந்தோம். இந்த மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே திடீர்னு பயப்புள்ள வழியால கதறிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இவன் கையில பிடிச்சு வச்ச பூச்சி இருக்கு பாத்தீங்களா, அது உள்ளங்கையவே தொலைச்சுக்கிட்டு உடம்புக்குள்ள போயிடுச்சு. மீதி இருக்க ஆட்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. காப்பாத்தலாமின் பக்கத்துல போகும்போது திடீர்னு டக்லஸ் உடம்பு நெருப்பா எரிய ஆரம்பிக்குது. சோ அப்படின்னா இங்க இருக்க பூச்சிகளை யாராவது தொட்டாங்கன்னா அவங்க நெருப்பால எரிஞ்சு சாம்பலாயிடுவாங்க. இந்த உண்மை தெரிஞ்சதுமே நம்ம ஆளுங்க முடிஞ்ச
முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. முக்கியமா ஹீரோவோட ஃப்ரெண்டு உட்பட. லாஸ்டா உயிர் பழைச்ச ஹீரோ அங்க இருக்க கோபுரத்தை பாக்குற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்றாங்க. இப்ப இதெல்லாம் நடந்து சில பல வருஷங்கள் ஆயிடுச்சு. கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோவும் தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறான். உள்ளங்கையில ஒரு வெட்டுப்பட்ட தழும்பு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஒரு நிமிஷம் தான் எங்க இருக்குன்னு புரியாம மேல இருக்க கல்ல நகர்த்தி போடும்போது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது இவன் இவ்வளவு நேரமா இருந்தது ஒரு கல்லறை பெட்டிக்குள்ள. என்ன அதிசயமா இருக்கு, நான் லாங்மேன் கூட டீ தானே குடிச்சிட்டு இருந்தேன், அப்படி இங்க வந்தேன். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில போறதுக்கான பாதையை தேடும் போது வழியில எக்கச்சக்கமான பொம்மைகள் இருக்கு. நம்மாலே தெரியாதனமா ஒரு காலை வச்சா போதும் அதுங்க பாட்டுல தையா தக்கான ஆட்டம் போட ஆரம்பிக்குது. இதுக்கடையில பக்கத்துல இருக்க ஒரு கல்லறை பெட்டி டப டப டபன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஆத்தாடி, உள்ள இருந்து அரக்க பையன் எவனும் வெளியில வந்துட போறான், நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒரு கைத்த போட்டு அந்த பெட்டியை திறக்கவே முடியாத மாதிரி கட்டி பாக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ வலைய தாங்க முடியல. ஏத்தி வச்ச விளக்கு வேற டப்புன்னு அணைஞ்சு போயிடுச்சு. மூடி இருந்த கல்லறை பெட்டியும் டப்புன்னு திறக்க சரி உள்ள ஏதாவது அரக்க இருப்பான், கத்திய வச்சு குத்திரலாமேன்னு ஹீரோ கிட்ட வருவான். ஆனா அப்பதான் இவனுக்கே தெரியுது பெட்டிக்குள்ள இருக்குது ஹீரோவோட ஃப்ரெண்டு. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, கையையும் காலையும் கட்டி போட்டுருக்கானுங்க. மச்சான் எனக்கும் அதான் தெரியல, லாஸ்டா நம்ம லாங்மேன் கூட டீ தானே குடிச்சோம், அப்புறம் எப்படி இங்க வந்தோம். நடந்தது நடந்து போச்சு. முதல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். ஆமா, இங்க இருக்கக்கூடிய பழமையான பொக்கிஷங்கள் இது யாருக்கு சொந்தமானது? சின்னங்களை பார்க்கும்போது டாங் வம்சமா இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. இங்க இருக்க பொருள் எல்லாமே உண்மையானது கிடையாது, போலி. டேய், ஒரு நிமிஷம் இந்த சிலையை பாரு. இங்க இருக்க எல்லா பொருளுமே அழுக்கா இருந்தாலும் கூட இது மட்டும் இன்னும் சுத்தமா இருக்கு. சந்தேகத்துல ஹீரோ அதை லைட்டா திருப்பும் போது பக்கத்துல இருக்க ஒரு ரகசிய கதவு திறக்குது. மச்சான் சூப்பரு, ஒரு வழியா நம்ம வெளியில போறதுக்கான பாதையை கண்டுபிடிச்சிட்டேன்னு வேக வேகமா வெளியில வரும்போது இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாங்மேன் ஒரு டீம் கூட டீ குடிச்சேன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. டே பரட்ட, இங்க என்ன நடக்குது? மன்னிச்சிருப்பா, இதெல்லாம் உங்களுக்கு வச்ச சின்ன டெஸ்ட். அட ஏன்பா கோவப்படுற? நாங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ராணியோட கல்லறையை தேடி போறோம். வெளி உலகத்துல கேட்டு விசாரிச்ச வரைக்கும் உங்களை விட இங்க இருக்க யாருக்கும் திறமைகள் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சோதிச்சு பாக்குறதுக்காக நீங்க குடிச்ச டீல மயக்க மருந்த கலந்தோம். கூடவே நாங்க போலியா உருவாக்கின கல்லறைக்குள்ளேயும் உங்களை அடைச்சு வச்சோம். பரவாயில்ல, நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமா வெளியில வந்துட்டீங்க. இந்த ஒட்டுமொத்த கேங்குக்குமே கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா, இவரு தான் ஹெட். பக்கத்துல இருக்க ஹீரோயின் இந்த இடத்தோட ஓனர். இதே டைம்ல அங்க இருக்க பஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி உள்ள இருந்து ஒரு பெட்டியை வெளியில எடுத்துட்டா. இத பார்த்ததுமே அங்கிளுக்கும் சுத்தி இருந்த ஆளுங்களுக்கும் செம ஷாக்கு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நீ அந்த பஸ்ல கரெக்டா செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னா நம்ம போகக்கூடிய கல்லறைக்கான சாவி இதுக்குள்ளதான் மறைக்கப்பட்டிருக்கா? தெரியலையே, திறந்து பார்த்தாதான் நம்ம கேள்விக்கான பதில் கிடைக்கும். சரின்னு ஹீரோயின் அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோ வேணாம் தடுக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பெட்டி கிடையாது. எக்கச்சக்கமான நுணுக்கமான லாக்க பயன்படுத்திருக்காங்க. லைட்டா தப்பா திருப்பினா கூட அதுக்கப்புறம் உங்களால நிரந்தரமா இந்த பெட்டியை திறக்க முடியாம போயிடும். பெட்டியோட மேல் பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க கீழ் பகுதி ஃபுல்லாவே லெஃப்ட் ரைட்னு திருப்பி விட்டுருவான். அடுத்த நிமிஷமே அந்த பெட்டியை வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது ஓபன் ஆகுது. உள்ள தங்கத்தால செய்யப்பட்ட சாவி ஏதாவது இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பதிலா வெறும் லாக்கெட் மட்டும் இருக்கு. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் தாங்கிட்ட இருக்க ஒரு லாக்கெட்டை காட்டி, மச்சான் இந்த லாக்கெட்டை பாரு, அவ கையில இருக்க லாக்கெட் மாதிரியே இல்ல, அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டு போனது இது மட்டும் தான். உடனே ஹீரோயின் ரெண்டு லாக்கெட்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு கண் வடிவத்துல இருக்கு. ஹீரோவுக்கு இதை பார்த்து சம அல்லு. ஏன்னா கதையோட ஆரம்பத்துல அந்த ஜின்சு ராணியோட கல்லறைக்கு போகும்போது இதே மாதிரியே கண் வடிவங்களை பார்த்திருப்பாங்க இல்லையா. சோ இத்தனை விஷயத்துக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க போகக்கூடியது அந்த ஜின்சு ராணியோட கல்லறையை தேடிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. வருமா, இதுக்காக நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி கண்டிப்பா நான் வரமாட்டேன். அட ஏன் அவசரப்படுறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா அதே கல்லறையை தேடி டீமோட கிளம்பினாரு. ஆனா பாவம் அவர் இப்ப வரைக்கும் திரும்ப வரவே இல்ல. உடல்நல குறைபாடால என் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இந்த நேரத்துல என் அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நீங்க சும்மா வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே பேசின தொகையை விட 3 மடங்கு அதிகமா பணம் கொடுக்குறேன். ரொம்ப யோசிக்காத. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஜின்ஷியோட கல்லறைக்கு போயிட்டு வந்தங்கிறது எனக்கு தெரியும். ஏற்கனவே உன் டீமை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதுல கடைசியா உயிர் படைச்ச ஆளு நீ மட்டும்தான். அதனால உன் உதவி இருந்தா மட்டும்தான் எங்களால பாதுகாப்பா அந்த ஜின்ஷு கல்லறைக்கு போக முடியும். இல்ல எனக்கு இதுல விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனோட லாக்கெட்டையும் வாங்கிட்டு நம்ம ஆளுங்க அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து நகரத்துக்குள்ள இருக்க ஒரு சின்ன சாப்பாட்டு கடையை கட்டுறாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு தட்டையெல்லாம் கழுவிட்டு இருப்பா. அப்பதான் டேபிளுக்கு மேல ஒரு கவர் இருக்க விஷயத்த கவனிக்கிறா. திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லாவே பணம். அம்மா பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி கடையில கவரோட ஒரு ஆள் பணத்தை விட்டுட்டு போனார்ல, அதே மாதிரியே யாரோ இப்பவும் விட்டுட்டு போயிருக்காங்கம்மா. ஒருவேளை அப்பாவோட ஃப்ரெண்டா இருப்பாரோ. இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேச இதே டைம்ல நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். அப்ப அங்க வந்த ஃப்ரெண்டும், ஏயா உன்னோட முன்னாள் ஃப்ரெண்டு அதான் அந்த தொப்பிக்காரன், அவன் இறந்து போயிட்டானே, அப்புறம் இதுக்காக அவன் பொண்டாட்டிக்கு அடிக்கடி பணம் கொடுத்துட்டு இருக்க, நடந்த உண்மை எதுன்னு தெரியாம நீ பேசவே கூடாது. ஓ அப்படியா, சரி உன் பேச்சுக்கே நான் வரேன். ஹீரோயின் 3 மடங்கு பணம் தரேன்னு சொன்னால அப்ப அவ டீலுக்கு ஓகே சொல்லிட்டு இறந்து போன தொப்பிக்காரன் ஃபேமிலிக்கு நீ நினைக்கிறத விட இன்னும் அதிகமான பணத்தை கொடுக்க முடியும்ல, அப்புறம் இதுக்காக அந்த டீல வேணான்னு சொன்ன. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு தான் ஃப்ரெண்டு சொல்லக்கூடியது சரின்னு தோணுது. அதே டைம்ல பக்கத்துல இருக்க டிவியை பாருங்களேன், ஏதோ ஒரு படம் போயிட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தளபதி சோல்ஜரை பார்த்து உன் டீம்ல இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அவங்களை காப்பாத்தாம நீ எதுக்கு இங்க வந்தன்னு ஒரு சோல்ஜரை சரமரியா திட்டிட்டு இருக்கான். இத பாக்கும்போது தான் நண்பர்களை சாக விட்டுட்டு தான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டோமேனு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியாலேயே நம்ம ஹீரோயின் சொன்ன டீலுக்கு இப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து மொத்த
மொத்த பேருமே பாலைவனத்துல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாடிக்காரன் தான் இந்த ஒட்டகங்களோட ஓனர். ஏற்கனவே ஹீரோனுக்கு தான் அப்பா விட்டுட்டு போன குறிப்புகள் இருக்கும். சோ அதை பயன்படுத்தி பார்க்கும்போது கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா கல் சிலைகள் வரும். அங்கிருந்து நீங்க பாதையை கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்கு. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லுவா. ஏமா உன் நன்றி எல்லாம் எனக்கு தேவையில்ல, சொன்னதை விட 3 மடங்கு பணம் தரேன்னு சொல்லிருக்கல, அதை மட்டும் கரெக்டா கொடுத்தா போதும். சந்தேகத்துல ஹீரோயினும் நீ ஏற்கனவே ஜின்சு கோயிலுக்கு உன் டீமோட போயிருக்கல, அப்படின்னா அந்த வழியிலேயே எங்களையும் கூட்டிட்டு போலாம்ல. நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஜின்சுவோட கல்லறைக்கு போறதுக்கு சரியா 9 பாதைகள் இருக்கு. ஆனா எந்த ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுக்கிறியோ அதுக்குள்ள போயிட்டா திரும்ப அதே வழியா நம்மளால பயன்படுத்த முடியாது. நல்லவேளை உங்க அப்பா விட்டுட்டு போன குறிப்புகள் ராணியோட கல்லறைக்கு நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போகும். இந்த மாதிரி பேசிக்கிட்டு நிறைய கல் சிலைகள் இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப தாடிக்காரனை பாருங்களேன். எப்பாடே இதுக்கு மேல என்னால ஒட்டகத்தெல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஜின்சு ராணியோட பேய் இந்த இடத்தை பாதுகாக்குதுன்னு ஒரு சின்ன தகவல் இருக்கு. அப்படியா? எங்கன்னா செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு சிலைகளுக்கு பக்கத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட கண்கள் பாக்குறதுக்கு ரொம்ப கோரமா இருக்குது. உடனே ஹீரோவும் அந்த தாடிக்காரன் சொன்னது சரிதான், இது எல்லாமே பேய்களுக்கான சிலைகள். ஜின்சு ராணியோட கோட்டையை சேர்ந்த எல்லாருமே பேய்களோட கண்களை தான் கடவுளை வணங்குவாங்க. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய சிலைகளுக்கு கூட கண்கள் ரொம்ப பெருசா இருக்கு. இப்படி எல்லாம் பேசும்போதே பரட்ட பையனுக்கும் தாடிக்காரனுக்கும் சின்ன ஆர்குமெண்ட். சோ தெரியாதனமா அந்த சிலைகளை தாண்டி ஒரு அடி வச்சிருவான். அடுத்த நிமிஷமே அங்க இருக்க சிலையோட கண்கள்ல இருந்து மண்ணா கொட்ட ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, சுத்தி முத்தி கவனிக்கும் போது ஒரு மிகப்பெரிய மணல் சூறாவளி வந்துட்டு இருக்கு. உயிருக்கு பயந்து மொத்த பேருமே அங்க இருக்க தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்பதான் ஹீரோன்னு சொல்லுவா, எங்க அப்பாவோட குறிப்புகள்ல சிலையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆபத்துக்கு நடுவுல உங்களுக்கான பாதை கிடைக்கும்னு எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஹீரோவுக்கு இதை கேட்டதுமே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சோ சூறாவளி என்னதான் பக்கத்துல வந்தாலும் கூட சந்தேகத்துல பாலைவனத்துல படுத்தபடி ஏதாவது கீழே தெரியுதான்னு பாக்கும்போது அங்க இருக்க கல் சிலையில 1-2 கொஞ்சம் கொஞ்சமா புதை மடல் மாதிரி உள்ள போயிட்டு இருக்கு. அப்பா சொன்னது ரொம்ப சரி, புயலுக்கு நடுவுல நம்ம கடந்து போறதுக்கான பாதை உருவாயிருக்கு. உடனே அதுக்குள்ள இறங்குங்க. சரின்னு தாடிக்காரனையும் ஒட்டகத்தையும் வெளியிலேயே விட்டுட்டு மொத்த பேருமே அங்க இருக்க மணல் புதைக்குழியில விழுந்துட்டாங்க. கண்ண முழிச்சு பார்த்தா இவங்க இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய கேவ். அப்பதான் டீம்ல இருக்க ஜெசிங்கிற பொண்ணு மயக்கம் வர மாதிரி தொப்புன்னு கீழே விழுறா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா இது நீரிழிவு நோய். நீண்ட நேரமா பாலைவனத்துல பயணம் பண்ணதால அவ உடம்புல இருந்த தண்ணீர் சக்தி ஃபுல்லாவே கம்மியாயிடுச்சு. கவலைப்பட தேவையில்லை. ஜின்சு ராணி கோட்டையை கட்டும் போது அந்த இடத்துல தண்ணீர் வசதி இருக்க மாதிரி தான் உருவாக்கி இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா தேடுங்க, கண்டிப்பா தண்ணி பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கும். ஐயா சாமி கொஞ்சம் நீ இந்த இடத்த பார்த்தே ஆகணும், நம்ம ஜின்சு ராணியோட கல்லறைக்குள்ள வந்த மாதிரி தெரியல. உடனே ஹீரோவும் லைட் அடிச்சு பார்க்கும்போது அங்க எக்கச்சக்கமான இறந்து போன உடம்புகள் இருக்கு. அதோட முதுகு பகுதியிலுமே படத்தோட ஆரம்பத்துல கண் வடிவத்துல ஒரு அடையாளத்தை பார்த்திருப்பான்ல, அந்த அடையாளங்கள் இருக்கு. இங்கதான் ஹீரோ இன்னும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாருமே ஐ இனத்தை சேர்ந்த ராணியோட அடிமைகள். எப்பவுமே தன்னை எதிர்க்க யாரும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ராணி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சாபத்தை இந்த மக்கள் மேல பயன்படுத்தினாங்களாம். அன்னையிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளோட முதுகு பகுதியில வித்தியாசமான ஒரு கண் அடையாளம் உருவாகும். அது மட்டும் கிடையாது, சரியா 40 வயசு ஆயிடுச்சுன்னா போதும் அவங்க உடம்புல குணப்படுத்தவே முடியாத காயங்கள் ஏற்படும். ரத்த அழிவால உடலை சோர்வடைஞ்சு ஒரு கட்டத்துல இந்த மாதிரி கோரமான முறையில இறந்து போயிடுவாங்க. பரவாயில்லையே, உங்க அப்பா உங்ககிட்ட நிறைய கதைகளை சொல்லிருக்காரு போல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பாதை வழியா போனா கல்லறைக்கு போக முடியுமா? அட நான் தான் உங்ககிட்ட சொன்னல, ஜின்சு ராணியோட கோட்டைக்கு போறதுக்கு எக்கச்சக்கமான பாதைகள் இருக்கு. அதுல ஒண்ணுக்குள்ளதான் நம்ம தெரியாம விழுந்திருக்கோம். ஆனா கண்டிப்பா வழியில எக்கச்சக்கமான தடைகள் இருக்கும். அதெல்லாம் கடந்து போனா மட்டும்தான் நம்ம ராணியோட கல்லறையை கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் அங்கிள் அங்க இருக்க ஒரு இரும்பு கவசத்தை செக் பண்ணுவாங்க. முழுக்க முழுக்க முகம் ஃபுல்லாவே தங்கமா இருக்குது. இதே டைம்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட் பப்ளு இதுக்கு முன்னாடி வந்த கொள்ளக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க விட்டுட்டு போன துப்பாக்கி எடுத்து வச்சுப்பான். அப்பதான் அங்கிள் பப்ளுவை கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது உடல் கவசங்களை பாத்திருக்கியா? யோ பெருசு தண்ணி கிண்ணி போட்டியா? பக்கத்துல எந்த கவசமும் இல்லையா? அட என்ன தம்பி விளையாடுற? தோ இருக்குது பாருன்னு திரும்பி பார்த்தா உண்மையாவே அந்த கவசத்தை காணோம். எங்க போச்சுன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு அது இந்த அங்கிளுக்கு பக்கத்திலேயே நின்னுட்டு இருக்கு. ஆத்தாடி, ஆளே இல்லாத உடல் கவசத்துக்கு எப்படா உயிர் வந்துச்சு? அப்ப ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி கவச வீரன் வாழ வச்சு நம்ம ஆளுங்களை சரமரியா வெட்ட பாக்குறான். முடிஞ்ச வரைக்கும் எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடுவாங்க. அப்ப ஒரு கட்டத்துல டீம்ல இருக்க வாத்தியார் ஒருத்தர் கத்திய வச்சு அந்த கவச உடம்புலயே குத்திட்டாரு. அப்ப திடீர்னு உடம்புக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு பாம்பு தாவி வந்து கழுத்தை பார்த்து ஒரு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா விஷம் தலைக்கேறி பாவம் அந்த ப்ரொஃபசர் அதே இடத்துல இறந்து போயிடுவாரு. அப்பதான் ஹீரோவும் சொல்லுவான், நம்ம இவ்வளவு நேரமா நினைச்சோம்ல அந்த கவசத்துக்கு எப்படி உயிர் வந்துச்சுன்னு. அதுக்கான பதில் இங்க இருக்க விஷ பாம்புகளுக்கு கவசத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த மந்திரவாதிகள் பயிற்சி கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப நேரத்துக்கு இதே இடத்துல இருக்க முடியாது, வாங்க தப்பிக்கலாம்னு சொல்லும் போது கவசத்தை விட்டோம் அங்க ஏற்கனவே இறந்து போன உடம்புகள் இருந்தும் ஆயிரக்கணக்கான விஷ பாம்புகள் நம்ம ஆளுங்களை துரத்த ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம ப்ரொஃபசர் உடம்ப அதே இடத்துல போட்டுட்டு பின்னங்கால் பட்டெக்ஸ்ல அடிக்கிற அளவுக்கு தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. அப்ப கரெக்டா ஹீரோ தாங்கிட்ட இருக்க ஒரு சின்ன பாம்பை தூக்கி போட அதை கரெக்டா பப்ளு குறி வச்சு சுடுவான். இது மூலமா பாம்புகள் இருக்கக்கூடிய அந்த குகை இருக்கு இல்லையா, அந்த இடமே மொத்தமா இடிஞ்சு பாம்புகள் அந்த கேவுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. நம்ம ஆளுங்க எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. ஹீரோயினும் அவ டீமை சேர்ந்த ஆளுங்களும் ப்ரொஃபசர் இறந்து போன வேதனையை தாங்க முடியாம கதறி எழுதிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ சுத்தி முத்தி கவனிக்கும் போது சுவர்கள்ல ரொம்ப வித்தியாசமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. கூடவே பாக்குறதுக்கு லைட்டா விரிசல் விட்ட மாதிரியும் இருக்கு. சந்தேகத்துல நம்மளால ஓங்கி ஒரு உதவதைக்க ஒட்டுமொத்தமா அந்த சுவர்களை இடிஞ்சு விழுந்து கண்ணு கட்டுற தூரத்துல அந்த ஜின்சு ராணியோட ஒரு கோட்டை தெரியுது. ஆத்தாடி, பாலைவனத்துக்கு அடியில
அந்த ஜின்சியூ ராணியோட ராஜ்யமே மறைஞ்சு போயிருக்கா. அட ரொம்ப வாயப்புலகாத, முதல்ல கோட்டைக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வராங்க. எக்கச்சக்கமான வித்தியாசமான தூண்கள் வைக்கப்பட்டிருக்கு. மைய பகுதியில ஒரு கண் வடிவத்துல பந்து இருக்குது. இத பார்த்த அடுத்த நிமிஷமே ஹீரோயினும், நான் இதுக்கு முன்னாடி நேரத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன கனவுல இதே மாதிரி ஒண்ண நான் பார்த்தேன். இது கடையில அங்கிள் அங்க இருக்க ஓவியங்களை செக் பண்ணி பார்க்கும்போது, டேய் ஹீரோ, நீ நினைச்ச மாதிரி இது ஜின்சியூ ராணியோட கல்லறை கிடையாது. அவங்களுக்கு கீழே அடிமையா வாழ்ந்த மந்திரவாதிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக கட்டப்பட்ட கோட்டை தான் இது. நல்லா உத்துப்பாரு, இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு போட்டிருக்கு. இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல மேடைக்கு நடுவுல ஒரு சின்ன தூண் வைக்கப்பட்டிருக்கும். அதுல ஹீரோயின் கிட்ட இருக்க லாக்கெட் வடிவத்திலேயே ஒரு அச்சு இருக்கு. சந்தேகத்துல 2 லாக்கெட்டையும் ஒன்னா சேர்த்து அந்த கேப்ல வச்சு லைட்டா திருகுவா. அடுத்த நிமிஷமே கண்ணாடி வடிவத்துல இருந்த பந்த கவர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சில பாம்பு கைகள் லைட்டா விலகிடும். ஃப்ரெண்டுக்கார பையன் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. பைத்தியக்காரன் அவசரப்பட்டு டக்குன்னு அந்த பந்த தூக்கிட்டான். அடுத்த நிமிஷமே இன்னொரு பாதைக்குள்ள இருந்து ஒரு அம்பு டக்குன்னு பறந்து வரும். பயத்துல எல்லாருமே ஒளிஞ்சுப்பாங்க. சந்தேகத்துல ஹீரோவும், ஏய் யாராது, ஒழுங்கா வெளியில வந்துருங்க. தோடா, நீ சொன்னா நாங்க வெளியில வந்துடணுமா? எதுக்கு? துப்பாக்கிய வச்சு எங்க கதையை முடிக்கிறதுக்கா? உடனே ஹீரோயினை பார்த்து, கண்டிப்பா அவங்க கொள்ளக்காரங்களா தான் இருப்பாங்க. நம்ம ஜின்சியூ ராணியோட கல்லறையை தேடி போறோங்கிற விஷயம் தெரிஞ்சு புதையெல்லாம் ஆட்டைய போறதுக்கு தான் பின்னாடி வந்திருப்பானுங்க. ரொம்ப யோசிக்க வேணாம், அவங்க எது கேட்டாலும் கொடுத்துறது நல்லது. ஹீரோயினுக்கும் அங்கிளுக்கும் இந்த டீல் ஓகேன்னு தோணுது. அதனால, டே கொள்ளக்கார பசங்களா, தயவு செஞ்சு முன்னாடி வாங்க, நாங்க உங்களை அட்டாக் பண்ண மாட்டோம். உங்களுக்கு தேவையான பொருள் தோ இந்த கண் வடிவத்துல இருக்க கண்ணாடி பந்து தானே, தாராளமா இதை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல ஒரு 4 கொள்ளக்கார பயிலுங்க ஆயுதங்களோட முன்னாடி வரானுங்க. கெடா மாடு மாதிரி இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் அந்த கூட்டத்தோட தலைவன். வந்த வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிடுச்சுன்னு அல்லக்கைய வச்சு அந்த கண்ணாடி பந்த வாங்கலான்னு பார்த்தா தெரியாத்தனமா அந்த பைபிள்ல பந்த கீழே போட்டு உடைச்சிட்டான். கோடி ரூபாய் விலை மதிப்பான பொருளை உடைச்சிட்டியடான்னு தலைவனுக்கு செம கோபம். அப்பதான் கவனிக்கிறாங்க, அந்த கண்ணாடி உடைஞ்சு போகும்போது உள்ள இருந்து ஒரு சில விதைகள் மாதிரி ஏதோ ஒண்ணு செதறி விழுந்திருக்கும். ஆக்சுவலா அது எல்லாமே ஒரு வகையான பூச்சி. வெளி உலக காத்த சுவாசிச்சதுக்கு அப்புறமா வேக வேகமா இந்த இடத்தை விட்டு அந்த தூண்கள் நிறைய பார்த்தோம்ல, அந்த தூண்களுக்குள்ள போயிட்டு அதை வேகமா சுத்த வைக்குது. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கும் மத்தாளங்களுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப திடீர்னு மேடையோட மேல் பக்கத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய பந்து மாதிரி ஏதோ ஒண்ணு தொப்புன்னு விழும். அதுக்குள்ள இருந்து ஆரம்பத்துல நிறைய பாம்புகள் வரும். ஐயோ, ஒருவேளை இது ஒரு பொறியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த பாம்புகளை மொத்தமா சேர்ந்து அழிச்சிருவானுங்க. அதே டைம்ல விழுந்த அந்த உருண்டையான பந்து இருக்கு பாத்தீங்களா, அது லைட்டா நகர்ற மாதிரி தெரியுது. கிட்ட வந்து பார்த்தாதான் இவங்களுக்கு தெரியுது அது வெறும் பந்து கிடையாது. பந்து வடிவத்துல தான் உடம்பையே சுருட்டி வச்சிருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய அரக்க மிருகம். உடனே ஹீரோவும், நான் இந்த மிருகத்தை பத்தி படிச்சிருக்கேன். ஜின்சு ராணியோட அடிமைகளான மந்திரவாதிகள் உருவாக்கின அரக்க மிருகம் தான் இது. இதுதான் இந்த கோட்டையோட பாதுகாவலன். அட சண்டால பாவி, வரலாறு பத்தி பேசுற நேரமையாது. அரக்க மிருகம் அட்டாக் எதுவும் பண்ணிட போது, ஏதாவது பண்ணி தப்பிக்கிறதுக்கான வழியை பாருங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே தெரியாதனமா அந்த கொள்ளக்கார கூட்டத்தோட தலைவர்கள பைபிள்ல பயத்தால துப்பாக்கி வச்சு டப்புன்னு சுட்டுட்டான். அல்ல கைக்கு அடிவயிறு கலகுது. யோ மொட்டை, என்ன வேலையா பார்த்த? உடனே எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க தூண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. இந்த விஷயத்த பப்ளு மெய் மறந்து பாத்துட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டர் இவனை பார்த்தா மட்டும் சும்மாவா இருக்க போது, விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கு. அப்ப கூட இவனுக்கு நக்கலை பாருங்க. ஐயா அரக்க தம்பி, நான் குளு குளுன்னு போண்டா மாதிரி இருக்கேன், கண்டிப்பா நான் டேஸ்ட்லாம் நல்லா இருக்க மாட்டேன், வேற யாராச்சும் கடிச்சு தின்னு நக்கல் பண்ணிக்கிட்டே தான் ஓடிட்டு இருக்கிறான். உயிருக்கு பயந்து அங்கிளும் கண்ணாடிக்காரனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. மிருகம் இதை பாத்துருச்சு. சரி கடிக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது ஒரு கல்லு டப்புன்னு மண்டையில அடிக்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின், டேய் என்ன அவங்கள போய் கடிச்சிட்டு இருக்க, தைரியம் வந்தா என்ன பிடிச்சு பாருன்னு இப்ப அந்த மிருகத்தை தாம் பக்கமா தசை திருப்பிட்டா. ஓடுறா ஓடுறா, அந்த பில்டிங்கோட எல்லா வரைக்குமே போயிட்டு இருக்குடா. நடக்கிற விஷயங்களை பார்த்து கொள்ளக்கார ஒருத்தன் அங்க இருக்க தூண் மேல ஏறுவான். மிருகம் இதை பார்த்தா சும்மா இருக்குமா, தம்பி எங்க போறீங்க, பக்கத்துல வந்து மாமாவுக்கு உமா கொடுங்கன்னு க்ளோஸ் அப்ல மூஞ்ச காட்டும். ஐயோ என்ன விட்டுருன்னு கத்துறான் கதறான். அதெல்லாம் கேக்குற மாதிரியே கிடையாது. ஓங்கி ஒரு அடியை போட்டு வெத்தலை பக்கம் மெல்ற மாதிரி வாயில போட்டு முழுங்கிருச்சு. இதே மாதிரியே 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. எப்படியாச்சும் அந்த அரக்க மிருகத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 கைகள்லயும் கழுத்துலயும் கயிறை மாட்டி நகர முடியாத மாதிரி இழுத்து பிடிச்சு பாருங்க. பட் ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே பண்ண முடியாது. தப்பிக்கிறதுக்கான வழியை தேடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தூண்களையும் செக் பண்ணும்போது அதுல ஒரே ஒரு தூண்ல மட்டும் இந்த அரக்க மிருகத்தோட உருவம் வரையப்பட்டிருக்கு. ஆஹா அப்படின்னு அந்த கல்ல திருப்புனா ஏதாவது பாதை கிடைக்கும் போலன்னு லைட்டா இவன் ரொட்டேட் பண்ணுவான். அடுத்த நிமிஷமே மேடையோட ஒரு பக்கத்துல மட்டும் ஒரு சின்ன கதவு திறக்குது. இதான் சாக்குன்னு உயிருக்கு பயந்து நம்ம டீமை சேர்ந்த ஆளுங்க முதல்ல இறங்கிடுவாங்க. அடுத்து கொள்ளக்காரங்களும் உள்ள வரலாமேன்னு பார்க்கும்போது இந்த கேங்ல ஒருத்தன் குளு குளுன்னு இருப்பான். அவன் அந்த மிருகம் வாயில போட்டு முழுங்கிருச்சு. இத பார்த்து தலைவனும் அல்லக்கையும் தப்பிச்சா போதும்னு அந்த இடத்த விட்டு இன்னொரு பாதை வழியா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் எஸ்கேப் ஆன பாதையும் லாக் ஆயிடுச்சு. அரக்க மிருகம் கையில கிடைச்ச சாப்பாடை தப்பிக்க விட்டோம்னு உள்ளுக்குள்ள பயங்கர கோவத்தோட அந்த கல்ல புடிச்சு சுரண்டிட்டு இருக்குது. இதே டைம்ல உயிர் பிழைச்ச நம்மளுங்க தான் எங்க இருக்குன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீர் குட்டை தெரியுது. டே ஹீரோ, இந்த தண்ணியை குடிக்கலாமா? பயப்பட தேவையில்லை, இந்த குட்டை நீரூற்றாலதான் நிரம்பி இருக்கு, சோ குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சரின்னு ஆளுக்கு ஒரு பாட்டில்ல தண்ணியை வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பரட்ட பையனோட தோள்பட்டையில ஒரு எலி வந்து உட்காரும். பயந்து போனவன் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி கதறுவான். அப்ப பாருங்க அந்த தண்ணி குட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருந்து நூத்துக்கணக்கான எலிகள் அப்படியே வெளியில ஓடிட்டு இருக்குது. எப்பாடே குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி நல்லதுன்னு சொன்ன பாரு, எலியெல்லாம் கக்கா போயிருக்குது, உச்சா போயிருக்குது, நான் இந்த தண்ணியை குடிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, முதல்ல இந்த எலியோட கதையை முடிச்சாதான் நான் உங்க கூடயே வருவேன். டக்குனு ஹீரோ உள்ள போந்து முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, எலிகளை நம்ம எப்போ
எப்பவுமே காயப்படுத்த கூடாது, இது எங்களோட சட்டத்திட்டங்கள்ல ஒண்ணு, போங்கடா நீங்களும் உங்க சட்டமோ, நான் இனிமே உங்க கூட சேரவே மாட்டேன்னு பரட்ட பையன் புலம்பிக்கிட்டே தனியா வந்துட்டான். அப்ப கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரி தெரியுது. சந்தேகத்துல கிட்ட வந்து லைட் அடிச்சு பார்க்கும்போது இங்கேயும் இறந்து போன உடம்புகள் இருக்கு. அவங்களோட முதுகு பகுதியில கண் வடிவத்துல ஒரு சின்ன அடையாளமும் பொறிக்கப்பட்டிருக்கு. ஏன்பா மத்த இடங்கள்ல நம்மளும் இறந்து போன உடம்புகளை பார்த்தோம், ஆனா அங்க இந்த மாதிரி சவப்பெட்டிகளே இல்ல, இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது டக்குனு ஹீரோவுக்கு ஒரு சின்ன இல்யூஷன். அதுல கதையோட ஆரம்பத்துல தான் டீமை சேர்ந்த ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்திருப்பான்ல, அப்ப ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த தொப்பிக்காரன் நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருங்க, என் உயிரை கொடுத்தாச்சும் இந்த பூச்சிகளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் தான் உயிரையே கொடுத்திருப்பான். லாஸ்டா ஹீரோவோட சேர்த்து 3 பேர் மட்டும் தான் உயிரோட இருந்திருப்பாங்க. சரி அவங்களையாச்சும் காப்பாத்திட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது டீம்ல இருந்த ஒருத்தனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி நீ ஒரு அரக்க, நான் உன்னை கொல்ல போறேன்னு ஒரு மிகப்பெரிய வாளை வச்சு ஹீரோவைய வெட்ட பாக்குறான். அதுல ஏற்பட்ட காயம் தான் ஹீரோவோட கையில இருக்கக்கூடிய தழும்பு. ஏதோ ஒரு வகையில ஹீரோவோட டீமை சேர்ந்த மத்தாளுங்க வசியத்துக்குள்ள மாட்டி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மொத்தமா இறந்து போயிட்டாங்க. ஆனா ஹீரோ மட்டும் அந்த வசியத்துல மாட்டிருக்க மாட்டான். ஏன்னா கூட இருந்த ஒருத்தன் ஹீரோவைய கொல்ல பார்த்திருப்பான். அப்ப தேக்கும் போது கையில காயம்பட்டிருக்கும் இல்லையா, அப்ப ஏற்பட்ட பயங்கரமான வலியால நம்ம ஹீரோ சுயநனவுக்கு வந்திருப்பான். அதனாலதான் மத்த எல்லாரையும் தாண்டி நம்ம ஹீரோ மட்டும் உயிர் பழிச்சு அந்த கோட்டையை விட்டு வெளியில வந்திருப்பான். அதுக்கப்புறமா அங்க இருக்க லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சவப்பெட்டி தொங்க விடப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல இருள் டிராகன் இருக்குன்னு அர்த்தம். வெளிச்சத்துல அது வெளியில வரவே வராது. முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த டிராகனால நமக்கு எல்லா விதமான இல்லூஷனையும் கொடுக்க முடியும். சோ எதுக்கும் பாதுகாப்பாருங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்க இன்னொரு குகையில இருந்து ஒரு வெள்ளை நிற புகை வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த அங்கிள் பாக்கும்போது அந்த இடத்துல இறந்து போனதா சொல்லப்பட்ட ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நடந்து போற மாதிரி தெரியுது. டே நண்பா எங்கடா போயிட்டு இருக்க, நில்லு நில்லுன்னு அங்கிள் அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல யாரும் இல்ல. அங்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி வந்த நம்மளுங்க திரும்ப இவங்க வந்த பாதையை கவனிக்கும் போது அந்த இடத்துல கேவையே காணோம். என்னடா இது அதிசயமா இருக்கு, இப்பதான் இந்த பாதை வழியா ஓடி வந்தோன்னு மொத்த பேரும் மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கானுங்க. யோ அங்கிள், நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, இங்க நமக்கு பிடிச்சவங்களை பத்தியும் நீங்க வெறுக்கிற விஷயத்த பத்தியும் நிறைய இல்லூஷன் வரும், அதனால எப்பவுமே நம்ம தான் தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறமா ஹீரோ அங்க இருக்க பாறைகள்ல ஒரு வித்தியாசமான கல்லை கவனிக்கிறான். சந்தேகத்துல அதை லைட்டா தள்ளும் போது அது ஒரு ரகசிய கதவு. உள்ள ஏற்கனவே எக்கச்சக்கமான ஓவியங்களும் அந்த பேய் சில இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வைக்கப்பட்டிருக்கு. அதோட கையில ஒரு சின்ன பந்து இருக்குது. இங்கதான் அங்கிள் சுவர்ல இருக்க ஓவியங்களை வச்சு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜின்சூன் சொல்லப்படக்கூடிய பேய்களின் ராணி இந்த உலகத்துல அவதரிச்சாலாம். அவளோட ஆட்டம் கட்டுக்கடங்காம இருந்துச்சு. அப்பாவியான ஐயன மக்களுக்கு முதுகல அடையாளத்தோட ஒரு சின்ன சாபத்தை கொடுத்தா 40 வயசு ஆகும்போது அவங்க உடம்பு நோய்வாய்ப்பட்டு ரத்தம் எல்லாம் சுண்டி போய் இறந்தே போயிடுவாங்க. இப்பேற்பட்ட சாபத்தை உடைக்கிறதுக்கான மருந்து ராணியோட கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, ஜின்சு ராணியோட கல்லறைக்கு யாராவது வந்தாங்கன்னா வழியில எக்கச்சக்கமான தடைகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ராணியோட கல்லறை கதவை திறக்கும் போது மொத்தமா 8 பேர் இருந்தாங்கன்னா இறந்து போன ராணிக்கு திரும்ப உயிர் வரும் போட்டிருக்கு. பசங்களா கேட்டீங்களா, இவ்வளவு நேரமா நம்ம கடந்து வந்த எல்லாமே ராணியை உயிர்ப்பிக்கிறதுக்கு நடத்தப்பட்ட சின்ன சின்ன சடங்குகள். அதனால என்ன கேட்காம எவனும் எதுலயும் கைய வைக்காதீங்க. முக்கியமா டே பப்ளோ, இங்க இருக்க அந்த பேய் சிலையில இருந்து அந்த பந்த மட்டும் எடுத்துறாதடா. அங்கிள் இந்த சிலைவா சொல்றீங்க, தக்காளி என்னடா பண்ணி தொலைஞ்சேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா எதை எடுக்க கூடாதுன்னு சொன்னமோ பைபிள் அந்த பந்த எடுத்து கையில வச்சிருக்கான். ஆரம்பத்துல எதுவும் ஆகல. அப்ப உடனே அங்கிளும் ஓவியங்கள்ல வரையப்பட்ட மாதிரி கல்லறை ராணிக்கு உயிர் வேணும்னா அதுக்கு மொத்தமா 8 பேர் அந்த ராணியோட கல்லறை கதவை திறந்தாகணும். நல்லவேளை நம்ம இங்க 7 பேர் தான் இருக்கோம், அதனால இனிமே பிரச்சனை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். இத சொன்னதுமே திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா சுத்தி இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாம் டக்குன்னு மறைஞ்சு அந்த இடம் ஃபுல்லாவே ஏதோ பசில் மாதிரி நகர ஆரம்பிக்குது. கண்ணுக்கு முன்னாடி நடந்து போறதுக்கான பாதை உருவாகுது. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது 2 பாறைகளும் நேருக்கு நேரா டம்மு டம்முன்னு இடிச்சுக்கிட்டே நம்ம ஆளுங்க நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல இங்க நிக்காதீங்க, ஓடுங்க ஓடுங்கன்னு பயங்கரமா கத்த எவ்வளவு வேகமா ஓடினாலும் கூட நகரம் கற்கள் இவங்களை துரத்தி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அங்கிள் கண்ணாடிக்காரன் கூட இருந்த அல்லக்கைங்க தெரியாதனமா அங்க இருந்த ஒரு சின்ன பாறைக்குள்ள விழுந்துருவாங்க. சரி காப்பாத்தலான்னு பார்த்தா கூட இன்னொரு பாறை அவங்கள மொத்தமா ஏதோ ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி கவர் பண்ணிடுச்சு. லாஸ்டா இருக்கக்கூடியது ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் பப்ளு. இவங்களை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க இருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனா தெரியாதனமா ஃப்ரெண்டுக்காரன் தனியா பிரிஞ்சுட்டான். எந்த பக்கம் ஓடினாலுமே முட்டுச்சந்தா இருக்குது. அப்பதான் வழியில அந்த கொள்ளக்கார தலைவர் இருந்தா பாத்தீங்களா, அவனும் அல்லக்கையும் இதே கற்களுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கிறானுங்க. டே பப்ளு, தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிரு, நீ தான் எங்களை காப்பாத்தணும்னு உதவி கேட்கிறானுங்க. சரி வந்து தொலைங்கடான்னு சொல்லிட்டு படு பயங்கரமா கற்களுக்குள்ள பூந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாவம் அல்லக்கை ஒரு கட்டத்துல 2 பாறைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டான். காப்பாத்த ட்ரை பண்ணாலுமே முடியல. நசுங்கி சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டான். எங்கயாச்சும் பரவாயில்ல, நம்ம ஹீரோ ஹீரோயின் தவளை மாதிரி தவழ்ந்துகிட்டே எப்படியோ எஸ்கேப் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப தெரியாதனமா ஒருத்தர் மேல இன்னொரு தெருவுல பயபுலைக்கு வெக்கம் வந்துருச்சாமா. சடனா இவங்க 2 பேரையும் தூக்கிக்கிட்டு அங்க இருக்க பாறை நேரா மேல வருது. இப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே புரியுது. உனக்கு ஞாபகம் இருக்கா, முதல் முறையா ஒரு சின்ன பெட்டிக்குள்ள இருந்து பஸ்ல சரி பண்ணி சாவியை கண்டுபிடிச்சல, அச்சு அசல் அதே வடிவத்துல தான் இதுவும் இருக்கு. நமக்கு நேர் திசையில ஒரே ஒரு மிகப்பெரிய கல் இருக்குல்ல, கண்டிப்பா அங்க நம்ம கிட்ட இருக்க லாக்கெட்டை வச்சா இங்க இருக்க ஒட்டுமொத்த பஸ்லும் ஆஃப் ஆயிடும். என் கூட வா, நான் உன்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன்னு ஒவ்வொரு கல்லையும் பார்த்து பார்த்து ஹீரோ தாண்டி தாண்டி போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு இடத்துல தெரியாதனமா தப்பான கல்லுல காலை வச்சிருவான். அது அப்படியே பொறுமையா உடஞ்சு நம்மளுங்க கீழே விழுற அளவுக்கு போயிடுவாங்க. நல்ல வேலையா
வழியா அங்க இன்னொரு பாறை இருக்கு. சோ அதுல தப்பிச்சு உயிர் பழச்சிட்டாங்க. இதே மாதிரியே அங்க எங்கன்னு குட்டி கண்ணம்லாம் அடிச்சு ஒரு வழியா லாக்கெட்டை வைக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா வழியில மிகப்பெரிய பள்ளம். ஓடி வந்து தாண்டனா கூட நம்ம உயிர் பழக்கிறது கஷ்டம். என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது எங்கதான் ஹீரோவுக்கு ஐடியா, தங்கிட்ட இருக்க கயிறுல கொக்கிய மாட்டி கரெக்டா அங்க இருக்க தூண்ல தூக்கி போடும்போது நல்லா வசமா லாக் ஆயிடுச்சு. இதான் சாக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிட்டு பாதுகாப்பா இந்த இடத்த விட்டு தூணுக்கு பக்கத்துல வந்து லாக்கெட்டையும் வச்சு ஒரு வழியா அந்த பஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்த நிமிஷமே அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாலமா உருமாறுது. இது மூலமா பஸ்ல மாட்டிருந்த அங்கிள், கண்ணாடிக்காரன், ஜூலின்னு ஒரு பொண்ணு, லாஸ்டா இவங்களோட ஃப்ரெண்டான பப்ளு, இவங்க எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க. மொத்தமா இவங்களோட கணக்கு 7. கண்ணுக்கு முன்னாடியே ஜின்சு ராணியோட கல்லறை கதவு இருக்கு. ஹீரோவுக்கு முதல் முறையா இங்க வரும்போது அந்த கதவை பார்த்தப்ப எந்த பயம் இருந்துச்சோ இப்ப அதே பயம் திரும்பவும் இருக்கு. ஏன்னா பேய்களோட கோபுரத்தை திரும்ப பார்க்க போறோங்கிற பயம். ஒரு நிமிஷம் தான் நண்பர்கள் இறந்து போனதெல்லாம் டக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அப்ப உடனே அங்கிளும், தம்பி பயப்படாதப்பா, அந்த ஓவியங்கள்ல வரைஞ்சிருந்த விஷயத்த பார்த்தல, 8 பேர் கொண்ட கும்பல் கதவை திறந்தாதான் ஜின்சு ராணிக்கு திரும்ப உயிர் கிடைக்கும். ஆனா இங்க நம்ம 7 பேர் தான் இருக்கோம். சோ பயப்படாம கதவை தர. யோ பெருசு, அவசரப்படாத, 8வதா நான் இங்க ஒருத்தருக்கேன்னு ஒரு சின்ன குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அது அந்த கொள்ளக்கார கூட்ட தலைவன். கையில வேற துப்பாக்கி வச்சிருக்கான். ஏண்டா டேய், நான் இங்க வந்தது புதையலுக்காக நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்த முதுகுல இருக்க கண் அடையாளம் என்னன்னு தெரியுதா? அட, இது ஜின்சு ராணியோட அடிமைகளான ஐ வம்சாவளிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிறப்பு அடையாளம். ரொம்ப சரியா சொன்ன. நான் ஐ வம்சாவளியில ஒருத்தன். 40 வயசு ஆகும்போது எனக்குள்ள இருக்க சாபம் வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன சித்திரவதை பண்ணி சாகடிக்கும். எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்ல. சோ என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னப்பா ஷாக் ஆகுறீங்க? நான் மட்டும் அந்த ஐ வம்சாவளியை சேர்ந்தவன் கிடையாது. தோ உங்க பக்கத்துல இருக்க ஹீரோயின் கூட அதே வம்சாவளி தான். என்ன ஷாக்கா இருக்கா? இது எப்படி எனக்கு தெரியும் யோசிக்கிறியா? நம்ம உடம்புக்குள்ள இருக்க இந்த வித்தியாசமான அடையாளம் ஐ வம்சத்தை சேர்ந்த யாராவது கூட இருந்தாங்கன்னா காட்டி கொடுத்துரும். லாஸ்டா காவல் தெய்வமான அரக்கன் கூட சண்டை போட்டோம்ல, அப்பவே நீதான் என்ன மாதிரியே ஐ வம்சாவளியை சேர்ந்த பொண்ணுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஹீரோயினும், ஆமா அவன் சொல்லக்கூடியது உண்மை. எனக்கு மட்டும் இல்ல, என் அம்மாவோட உடம்புலயும் இதே மாதிரியே ஒரு அடையாளம் இருந்துச்சு. சரியா 40 வயசு ஆனதுமே எங்க அம்மா உடம்புல குறைபாடுகள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ரத்தம் ஃபுல்லா சுண்டி போய் ரொம்ப கொடூரமான முறையில சித்திரவதைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இறந்து போனாங்க. இது எல்லாத்தையுமே கண்ணுக்கு நேரா பார்த்த என்னோட அப்பா என் உயிரையாச்சும் காப்பாத்தணுமே தான் ஜின்சு ராணியோட கல்லறை பெட்டிக்குள்ள மறைக்கப்பட்டிருக்க அந்த மாத்து மருந்து எடுக்கிறதுக்காக ஜின்சு ராணியோட கல்லறையை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா பாவம், அவர் தொலைஞ்சு போயிட்டாரா இறந்து போயிட்டாரான்னு கூட எனக்கு தெரியல. இந்த விஷயத்த இவ்வளவு லேட்டா உங்ககிட்ட சொல்றதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. பதிலுக்கு ஹீரோவும், பரவாயில்ல விடு, நானும் இடத்துல இருந்தா கண்டிப்பா இப்படிதான் பண்ணுவேன். முதல்ல வாங்க கதவை திறந்து அந்த பேய் கோபுரத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிப்போங்கிற வழியை கண்டுபிடிப்போம். ஆனா இங்கதான் ஹீரோவுக்கு செம ஷாக்கு. ஏன்னா கதவை திறந்தா உள்ள அந்த பேய் கோபுரத்துக்கு பதிலா அந்த ஜின்சு ராணியோட சவப்பெட்டி அங்க இருக்க மேடைகள்ல வைக்கப்பட்டிருக்கு. உடனே பக்கத்துல ஒரு சின்ன கேண்டில் ஏத்தி வச்சு கடவுளை வேண்டிக்கிட்டு கல்லறை பெட்டியை திறப்பாங்க. பார்த்தா உள்ள அந்த பதப்படுத்தப்பட்ட ஜின்சு ராணியோட உடம்பு இன்னும் அப்படியே இருக்குது. சரி, தலைக்கவசத்தை எடுக்கலான்னு பார்க்கும்போது மெழுகுவர்த்தி தானாவே அணைஞ்சு போயிடுச்சு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நான் அந்த கவசத்தை எடுக்க மாட்டேன், அடைச்சி தள்ளி போடான்னு சொல்லிட்டு கொள்ளக்கார தலைவன் யோசிக்காம கவசத்தை எடுத்துட்டான். அச்சல் அந்த ராணியோட முகம் பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கு. அட, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு ஹீரோனை பார்க்கும்போது நின்னுகிட்டு இருந்த ஆளையே காணும். பெட்டிக்குள்ள இருக்க ராணி வேற கண்ண முழிச்சு கொள்ளக்காரன குறுகுறுன்னு முறைக்கிறா. பயந்து போனவன் துப்பாக்கி வச்சு ஒரு போடு போடலான்னு பாப்பான். ஆனா இவன் கெட்ட நேரம் எவ்வளவு ட்ரிகர் பண்ணாலும் தோட்டா வெளியிலேயே வர மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல தன்னையே அறியாம கையில இருக்க துப்பாக்கி இவன் பக்கமா திரும்புது. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? சுட்டுக்கிட்டு செத்து போயிடாத. டேய், நானாடா பண்றேன், தானா கை திரும்புதுடா, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுவான். ஹெல்ப் பண்ணலாமேன்னு ஹீரோ பக்கத்துல வரதுக்குள்ளேயே பாவம் அந்த கொள்ளக்காரன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுவான். அடுத்த நிமிஷமே பக்கத்துல இருந்த மிகப்பெரிய எலும்பு கூட சிலைகளுக்கு உயிர் வந்துருச்சு. எங்க மகாராணி திரும்ப வந்துட்டாங்க. இந்த இடத்த பாதுகாக்க வேண்டியது எங்க கடமைன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் பப்ளுவையும் அடிக்க பாக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்ணுவான். பட் அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒரு கட்டத்துல பையனை லபக்கன்னு வாயில போட்டு முழுங்கிறோம். பார்த்தா அடுத்த நிமிஷமே இவனுக்கு முன்னாடி இறந்து போன அந்த மகாராணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட இல்லூஷன் தெரியுது. இல்ல இது எல்லாமே வெறும் கனவுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு மறுபடியும் திறந்து பார்க்கும்போது கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வந்திருப்பான்ல, இப்ப அதே பேய் கோபுரத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இது எல்லாமே உண்மையா இருக்கும் போலன்னு ஹீரோவும் அவங்க கூட ஒன்னா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பான். அப்பதான் தான் கையில இருக்கக்கூடிய தழும்ப கவனிக்கிறான். அடுத்த நிமிஷமே இது வெறும் கனவு, தன் நண்பர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு தெளிவா தெரியுது. நொடி பொழுதுல இல்லூஷனை விட்டு வெளியில வரும்போது எக்கச்சக்கமான வேர்கள் ஹீரோவோட கை காலன்னு எல்லாத்தையுமே வளைச்சு பிடிச்சிருக்குது. இதே மாதிரியே பப்ளுவும் இல்லூஷனுக்குள்ள மாட்டிருப்பான். நம்ம ஹீரோ தான் கத்தியை வச்சு அவன் கையில கிழிச்சு விட்டு பயபுள்ளிய சுயநனவுக்கு கொண்டு வந்துட்டான். மச்சான், இங்க என்ன நடக்குது? நம்ம உள்ள வரும்போது கல்லறையும் பாலமும் ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. ஆனா திடீர்னு எங்க இருந்து இவ்வளவு வேர்கள் வந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வேர்கள்ல மாட்டிருக்க ஹீரோனை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கைத்த போட்டு அவளை காப்பாத்தி கைய கட் பண்ணி விட்டாங்க. இது மூலமா நம்ம ஆளு சுயநனுக்கு வந்துட்டா. அப்பதான் அந்த கல்லறை பெட்டிக்கு பக்கத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அரக்க பூ ஒண்ணு வெளியில வருது. ஒரு நிமிஷம் இதை பார்த்து மிரண்டு போன ஹீரோயினும், இத பத்தி நான் படிச்சிருக்கேன், இந்த பூவோட பேரு டார்க்லா, மனிதர்களுக்கு எக்கச்சக்கமான இல்லூஷனை கொடுக்கக்கூடியது. சோ இங்கதான் விஷயமே புரியுது. அப்படின்னா நம்ம ஆளுங்க இந்த கல்லறை கோட்டைக்குள்ள வரும்போது கண்ணுக்கு முன்னாடி பெட்டி இருக்க மாதிரியான இல்லூஷனை கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய ராட்சச பூ தான். அது மட்டும் இல்ல, படத்தோட ஆரம்பத்துல தான் டீம் கூட ஹீரோ இங்க வந்திருப்பா இல்லையா, அப்ப பேய் கோபுரத்தை பார்த்திருப்பானே
அது கூட இந்த பூக்கள் கொடுத்த இல்யூஷன் தான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுமே அந்த அரக்க பூக்கள் கூட சண்டை போட்டு கோடாரிய வச்சு அதோட மையப்பகுதியிலேயே ஓங்கி ஒரு வெட்டு. ஒரு வழியா அந்த அரக்கனோட கதை மொத்தமா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த ஜின்சு ராணியோட கல்லறை பெட்டியை திறந்து பார்க்கும்போது சாபத்தை முறிக்கிறதுக்கான மாத்து மருந்து அந்த பெட்டிக்குள்ள இருக்க விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான். இதே டைம்ல அங்கிளுக்கும் மத்தாளுங்களுக்கும் என்னாச்சுன்னு பார்க்கும்போது இல்லூஷன்ல மாட்டி ஏற்கனவே டீமை சேர்ந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்க. லாஸ்டா உயிரோட இருக்கக்கூடியது அங்கிள் மட்டும்தான். சோ இப்ப அவரை எப்படியோ காப்பாத்தியாச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒட்டுமொத்த ஜின்சு கோட்டையுமே இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. உயிருக்கு பயந்து வேகமா ஓடுவாங்க. அப்ப உடனே ஹீரோயினும் கல்லறை பெட்டியில எனக்கு தேவையான மாத்து மருந்து இருக்கு, நான் அதை உடனே எடுத்தாகணும், இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு இந்த கேவை விட்டு ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்ப கதையோட ஆரம்பத்துல இறந்து போன இவனோட ஃப்ரெண்டு அந்த தொப்பிக்காரர் இருக்கா இல்லையா, அவனோட ஆன்மா முன்னாடி வந்து நீ இந்த பக்கமா போன்னு தப்பிக்கிறதுக்கான வழியை காட்டுது. சாகும் போதும் தான் உயிரை காப்பாத்தனா, செத்ததுக்கு அப்புறமும் தான் உயிரை காப்பாத்துறானேன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரோட நம்ம ஆளுங்க 4 பேர் மட்டும் தப்பிச்சு மறுபடியும் அந்த பாலைவனத்துக்கே வந்துட்டாங்க. பார்த்தா அந்த தாடிக்காரன் ஒட்டகத்தோட இங்கதான் உட்கார்ந்து நிக்கிறான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு. உடனே ஹீரோயினும் மாத்து மருந்து மட்டும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, ஒருவேளை நீ இத பத்தி தான் பேசுறியோ, அட பாவி நீ கல்லறை பெட்டிக்குள்ள இருந்து மாத்து மருந்து தூக்கிட்டியா? ஆமா, அப்புறம் இதுக்காக இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல, சும்மா உங்ககிட்ட விளையாண்ட, கவலைப்படாத, இதுக்கு அப்புறமா உனக்கு இருக்க சாபம் மொத்தமா முடிஞ்சு போயிடும். தனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட ஹீரோவை ஹீரோயின் அப்படியே விட்டுருவாளா? நான் உன்னை காதலிக்கிறேன் டைலாக் சொல்ல பதிலுக்கு அவனும் காதலை ஏத்துக்கிட்டான். சோ இதுக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க ஒரு ஃபேமிலியா வாழ போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.